Hello friends, welcome back to Play Tamil Dubs. இப்போ ரீசெண்டான டேஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய அனிமேஸ் எல்லாம் தமிழ் டப்டோட ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மெயினாக நம்ம அட்டாக் ஆன் டைட்டன்ஸோட சீசன் 1-2 எல்லாம் நம்ம தமிழ் டப்டோடையும் வந்துருச்சு. அண்ட் அப்கமிங் கண்டிப்பாக நம்ம சீசன் 3 எல்லாம் வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பட் இது நடுவில் இன்னும் நிறைய அனிம்ஸ் எல்லாம் வந்து நம்ம தமிழ் டப்டோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மெயினாகவே நம்ம Crunchyroll சைட்லேருந்து தான். ஸோ அது என்னென்ன அனிம் எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம த வீக்கஸ்ட் டேமர் பிகேன் எ ஜேர்னி டு பிக்அப் ட்ராஷ்ன்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய டைட்டிலோட ஒரு அனிமே இருக்கான். 2024 ரிலீஸ் ஆனது ஒரிஜினலி சீசன் 1 வித் டோட்டல் 12 எபிசோட்ஸோட இப்போ நம்ம Crunchyroll ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்டோட தானா. அண்ட் இதோட கான்செப்ட் என்னன்னு ஆக்சுவலி நான் ஃபுல்லாலாம் பார்க்கல, ஜஸ்ட் கான்செப்ட் என்னென்னு தான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கேரக்டர் இருக்குது, சின்ன பொண்ணு தான். இவ்வளோ வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஏதோ அங்கே வீக்கஸ்ட்டாகவும் அண்ட் அவள் பிறந்ததே டோட்டல் வேஸ்ட்டுன்னு சொல்கிற மாதிரியா வந்து அதை நெக்லெக்ட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா அவள் வந்து எப்படி அவளோட ஒரு ஜேர்னி ஆட்டோ போகிறான். அண்ட் இந்த ஜேர்னியில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு அவுட்டர் லைனில் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி தான் இது வரைக்கும் கொஞ்சம் பார்த்தேன், அப்படி தான் எனக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கு. பை த வே இன்கேஸ் நீங்கள் அதை ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்திருக்கு, என்ன கான்செப்ட், கண்டிப்பாக அது கமெண்ட் செக்ஷனில் வேணால் ஷேர் பண்ணுங்கள். ஆனால் இது பார்க்குறது வரைக்கும் எனக்கு பிளெயின் ப்ளசன்ட் ட்ராமேட்டிக் வைஸில் அப்படி தான் இப்போது வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. ஸோ ஹோப் இன்கேஸ் இந்த மாதிரி கேட்டகிரி நீங்கள் தெரியுங்கன்னா இதை கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மை டைனி சென்பைன்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபுல் கொஞ்சம் ரொமான்ஸ் ட்ராமா காமெடி கேட்டகிரியான அனிம் மாதிரி இப்போதைக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரிஜினலி நம்ம 2023 ரிலீஸ் ஆனது. இப்போ நம்ம சீசன் 1 வித் டோட்டல் 12 எபிசோட்ஸோட Crunchyroll ஆப்பில் வித் தமிழ் டப்டோடையும் அவைலபிளாகவும் இருக்குது. கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ புதுசாக ஒரு இடத்துல இருக்கோ ஜாபுக்கு போகிறாராம். அண்ட் அங்கே வந்து அவங்களோட சீனியர் தான் ஆக்சுவலி வந்து இந்த சென்பைன்னு சொல்லுவாங்க. அவங்க ரொம்ப தம்மாத்துண்டு குட்டியாக இருக்காங்களாம். ஸோ அதான் அந்த மை டைனி சென்பைன்னு சொல்லிட்டு இந்த டைட்டிலோட கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பேசிக்லி இது வந்து எப்படியோ பார்க்குறது கொஞ்சம் லவ் ட்ராமா மாதிரி தான் தெரியுது. ஆனால் நானும் இன்னும் ஃபுல்லாலாம் பார்க்கலையா. இன்கேஸ் யாராவது இதை பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்திருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். பட் கொஞ்சம் லவ் மாதிரி தான் தெரியுது, வேறு எதுவும் உள்ளே இருக்காதுன்னு நம்புகிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம த காட் ஆஃப் ஹை ஸ்கூல்னு சொல்லிட்டு 2020 ரிலீஸ் ஆன ஒரு பாப்புலர் ஃபேமஸான ஒரு அனிமே தான். அண்ட் இப்போதைக்கு இதுக்கு கூட பார்த்தீங்கன்னா நம்ம சீசன் டோட்டல் 13 எபிசோட்ஸோட Crunchyroll ஆப்பில் அவைலபிளாக இருக்குது வித் தமிழ் டப்டோட தான். இதோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து ஒரு ஹை ஸ்கூல் பசங்கள்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபைட் அரீனாவில் போய் ஆக்சுவலி லைக் ஃபைட்லாம் பண்ணுவாங்க. அண்ட் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி ட்ரெயின் அப் ஆகிட்டு டோஜோலையோ சரி வேறு மார்ஷல் ஆர்ட்ஸ் இந்த மாதிரிலாம் மிக்சடாக தான் இருப்பாங்க. பட் இந்த மாதிரி ஃபைட் அரீனாவில் பண்ணும்போது அவங்களுக்குலாம் காட்ஸோட பவர்ஸ்லாம் கிடைக்குமா. ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி ஒரு யூனிக்கான ஒரு ஆக்ஷன் கேட்டகிரியான ஒரு அனிமே வரையும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பை த பாப்புலாரிட்டி வைஸில் பயங்கரமாக இருக்குது. இன்கேஸ் ஆக்ஷன் பிடிக்கும்னா வேணால் நீங்கள் இந்த அனிமையை செக் பண்ணலாம். அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சோலோ லெவலிங்கோட சீசன் 2 இன்னும் ஆன்கோயிங்கில் நல்லபடியாகவே போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் டோட்டலி 11 எபிசோட்ஸ் வந்துருச்சு. பட் டோட்டலாக இதுக்கு பார்த்தீங்கன்னா 13 எபிசோட்ஸ் இருக்க போகுது. அண்ட் அப் டு 8 எபிசோட் வரைக்கும் நம்ம தமிழ் டப்லேயே வந்துடுச்சு. இதுக்கப்புறம் வீக்லி ஒரு எபிசோடோட தான் ரிலீஸ் பண்ணிட்டு வருவாங்களா. ஸோ அப்படியே நீங்கள் அதை கொஞ்சம் பொறுமையாக பார்த்துலாம். எப்படியோ நான் ஒரிஜினல் ஜாப்பனீஸில் தான் பார்ப்பேன், இங்கிலீஷ் டப்பு கூட எனக்கு வேணான்னா அப்கமிங் மார்ச் 29 அன்னைக்கு என்கிட்ட நம்ம சீசன் 2 ஃபுல்லாகவே முடிஞ்சிடும். ஸோ அன்றைக்கி தான் நானும் ஆக்சுவலி ஃபுல்லாத்தையும் பார்க்கலான்னு இருக்கேன். நான் ஆக்சுவலி சீசன் 1 தான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் சீசன் 2 வீக்லி ஒரு எபிசோடோட பார்க்குறதோட அட் எ டைம் ஒரே ஸ்டேஜில் எல்லாமே பார்த்துடலாம். எல்லா எபிசோட்ஸுமே தான் வெயிட் பண்ணிட்டேன். பை த வே இப்போ சோலோ லெவலிங் கொஞ்சம் ரொம்பவே ஆடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அதோட கான்செப்ட்டு அண்டு அதோட விஷுவல் ஆக்ஷன் எல்லாமே பயங்கரமாக தான் இருக்கும். அண்ட் இப்போதைக்கு டாப் மோஸ்ட் ஆன் லைக் பெஸ்ட் அனிமே ஆஃப் ஆல் டைம்னு சொல்லிட்டு Crunchyroll வேறு கொஞ்சம் நம்பர் 1 இடத்துலையும் வந்துருச்சு. விச் இஸ் லைக் டீமன் ஸ்லேயரையும் தோக்கடிச்சிட்டு நம்ம ஒன் பீஸையும் தோக்கடிச்சிட்டு இப்போ அது நம்பர் 1 இருக்கா. ஸோ அந்த கொஞ்சம் எல்லாரையும் பயங்கரமாக ட்ரிகர் பண்ணி விட்டுருக்கு. ஆனால் புரியுது, நல்ல ஒரு அனிமே இருந்தால் ஆப்வியஸ்லி எல்லோரும் பார்ப்பாங்க. நான் பர்சனலி ஒரு அனிமே லவர் தான். அதனால் அது எந்த அனிமே பெஸ்ட்டாக இருந்தால் போதும், நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்ப்பேன். ஸோ பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம சீசன் 2 லைக் ஃபைனல் ரிவ்யூ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் தனியாக இன்னொரு வீடியோவில். அண்ட் அதே மாதிரி நம்ம அனிமே டைம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரைம் வீடியோ சைட்லேருந்து நம்ம அட்டாக் ஆன் டைட்டன்ஸ் தான் சீசன் 1 and 2 எல்லாம் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டு வந்தாங்க. இன்கேஸ் நீங்கள் அதை இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அட்டாக் ஆன் டைட்டன்ஸ்லாம் ஒரு வேறு லெவலான ஒரு அனிமே. அது நான் நிறைய நம்ம வீடியோஸ்லேயும் சரி ஷார்ட்ஸ்லேயும் நான் உங்கள்கிட்டலாம் ஷேர் பண்ணியிருப்பேன். பை த வே ஆனால் இன்னும் சில அனிமேஸ்லாம் இருக்குது நம்ம அனிமே டைம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை நான் சொல்ல போகிறதும் கிடையாது, சஜஸ்ட் பண்ண போகிறதும் கிடையாது. ஏன்னா டோட்டல் வேறு கேட்டகிரி. இதெல்லாம் போய் ஏன் தமிழ் டப் பண்ணுறீங்கன்னு தான் எனக்கே கொஞ்சம் காண்டாச்சு நம்ம அனிமே டைம் மேலே. பட்டு சில நல்ல அனிமேஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணலாம். இதை வேறு பண்ணிட்டு அதையும் எல்லாமே சென்சார்டாக தான் இருக்கும். எதுக்குன்னு கேட்குற மாதிரி தான் எனக்கும் இப்போ தோணுது.
பை த வே இதெல்லாம் இல்லை, நம்ம கிரன்ச்சி ரோல் சைட்லேருந்து நல்ல அனிமேஸ் அவங்க பண்ணிட்டு தான் வராங்க. அண்ட் எல்லாமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆன்கோயிங்கான அனிமேஸ்லாம் இப்போது லைக் டாப் மோஸ்டான அனிமேஸ்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே நம்ம தமிழ் டப்டோட தான் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக கிரன்ச்சி ரோல் அப்படியே நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு இதே மாதிரி நல்ல அனிமேஸ்லாம் தமிழ் டப்பில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தான் மேக்ஸிமம் எல்லாரையும் நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், அண்ட் இதான் இன்றைக்கி ஒரு வீடியோ. வேறு ஏதாச்சும் அனிமே வந்தால் அது கூட கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல், கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். See you in next video. Bye guys.